சுஜாதாவின் இரு கடிதங்கள். சுஜாதா தான் மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் எழுதிய இரு கடிதங்கள் பற்றி விவரிக்கிறார். இனி சுஜாதா: நான் அண்மையில் எழுதிய 2 கடிதங்களில் ஒன்று ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் பதவியேற்ற போது, மற்றது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு, அதாவது பாபா படத்தின் ப்ரிவ்யூ சென்று வந்த பிறகு. அப்துல் கலாம் செயின்ட் ஜோசப் கல்லூரியிலும் MITயிலும் என் வகுப்பு தோழர் என்பதை பலமுறை நான் இங்கே சுட்டிக்காட்டி இருக்கிறேன். பின்னர் BELல் பணிபுரியும் போது அவருடன் பல சந்தர்ப்பங்களில் வேலை நிமித்தமாக இணைந்திருக்கிறேன். அந்த பரிச்சயத்தின் சுதந்திரத்தை மிக பெரிதுபடுத்தாமல் நாட்டின் ஜனாதிபதி என்கிற மரியாதையை பாதுகாத்து நான் எழுதிய கடிதம். அன்புள்ள கலாம், தாங்கள் இந்திய தேசத்தின் குடியரசுத் தலைவராக ஏராளமான ஆதரவுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டது குறித்து மகிழ்ச்சி அடைந்த எண்ணற்ற மக்களில் இளமைக்கால நண்பனான நானும் ஒருவன். உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோ மருத்துவமனையில் படுத்திருந்த எனக்கு இந்த செய்தி அளித்த உற்சாகத்தில் உடம்பு சரியாகிவிட்டது. தங்களால் இந்த பதவியை வெறும் ரிப்பன் வெட்டும், வருஷம் 2 சம்பிரதாய சொற்பொழிவு படிக்கும் அலங்காரத்துக்கு மட்டுமின்றி ஆக்கப்பூர்வமான சில காரியங்களை இந்த நாட்டுக்கு செவ்வனே செய்ய பயன்படுத்த முடியும் என்று நம்புகிறவன் நான். அரசியல் சட்டம் அனுமதிக்கும் எல்லைக்குள் எவ்வளவோ செய்யலாம் என்பதை தாங்கள் நிரூபிக்கலாம். உதாரணமாக, தங்கள் 2020 திட்டத்தை நோக்கி அரசின் தனியார் துறையின் செயல்பாடுகளை மாதம் ரிவ்யூ செய்யலாம். இளைய சமுதாயத்தை சந்தித்து நம்பிக்கை தரும் பணியை தொடரலாம். DRDOவின் ப்ராஜெக்டுகளில் தங்கள் ரிவ்யூ அணுகுமுறையை உடனிருந்து கவனித்தவன் நான். அந்த முறையில் இதை நீங்கள் தாராளமாக உங்கள் முறையை பயன்படுத்தலாம் என்று நம்பிக்கையுடன் சொல்ல முடியும். செயின்ட் ஜோசப், MIT, பின்னர் DRDO, BEL நாட்கள் நினைவுக்கு வருகின்றன. ரவீந்திரனின் கிளைடரை பறக்க விட்டதிலிருந்து ராக்கெட்டுகளையும் ஏவுகணைகளையும் வெற்றிகரமாக செலுத்திய சாதனைகளின் பின்னால் இருக்கும் கடும் உழைப்பு தங்களை இப்பதவி வரை கொண்டு சென்றிருக்கிறது. இந்திய ஜனநாயகத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. தென்கோடியில் ஒரு தீவில் பிறந்த சாதாரண குடிமகன் குடியரசுத் தலைவராக முடியும் என்ற நம்பிக்கை இளைய சமுதாயத்திற்கு பெரும் உற்சாகம் தரும். புதிய பதவியில் சாதனைகளின் அடுத்த எல்லைகளை தாங்கள் தொட இறைவனை பிரார்த்திக்கிறேன். டெல்லி வரும்போது கட்டாயம் சந்திக்க முயல்கிறேன். அன்புடன், சுஜாதா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு சுஜாதா எழுதிய கடிதம். பாபா படத்தின் ரிலீஸுக்கு சில நாட்கள் முன்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெரிந்தவர்களுக்கு படம் போட்டு காட்டினார். பார்த்த கையோடு அவருக்கு நான் கடிதம் எழுதினேன். என்ன எழுதினீர்கள் என்று பலர் என்னை கேட்டார்கள். பாபாவின் 50வது நாளைக்கு பிறகு அதை சொல்கிறேன் என்று சொன்னேன். ரஜினி என்னுடைய கடிதம் வந்து சேர்ந்ததற்கு உடனே நன்றி தெரிவித்து எனக்கு ஃபோன் செய்தார். ரஜினி தமிழ் சினிமா உலகின் மிக அரிதான காரியம் ஒன்றை செய்தார். படத்தை அதிக விலைக்கு வாங்கிய பின் அத்தனை பணம் வசூலிக்க முடியாது என்ற நிலையில் தியேட்டர்களுக்கு மிச்ச பணத்தை திருப்பி கொடுத்து விட்டார். இதை மற்ற நடிகர்களும் கடைபிடித்தால் நல்லது. இனி நான் ரஜினிக்கு எழுதிய கடிதம். அன்புள்ள ரஜினி அவர்களுக்கு பாபா படம் பார்த்துவிட்டு வந்த ஒரு கடிதத்தை எழுதுகிறேன். படத்தின் ஆரம்பத்திலிருந்து அது உருவாகும் சமயத்தில் கதை கேட்டு தங்களுக்கு படத்தை எடுக்கும்படி தைரியம் தந்தவன் என்கிற தகுதியில் படத்தில் நான் கண்ட சிறப்புகளையும் சில லேசான குறைகளையும் உங்களுடன் பங்கிட்டுக் கொள்கிறேன். படம் சூப்பர் கிரேட் என்று மேம்போக்கான பாராட்டுகளில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதை நீங்களும் விரும்ப மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். தங்கள் உண்மையான நண்பன் என்கிற முறையில் இந்த இன்புட் தங்களுக்கு தேவைப்படும் என்று நான் திடமாக நம்புகிறேன். படத்தின் முதல் பாதி பறந்து செல்கிறது. இதில் 2 குறிக்கோள்களை நிறைவேற்றி இருக்கிறீர்கள். 3 வருடமாக ரஜினி படம் பார்க்காத தமிழ் மக்களுக்கு திகட்ட பன்முக எல்லாவித ரஜினியும் தந்துவிட்டீர்கள். அவர்கள் முழுவதும் திருப்தி அடைவார்கள் என்று நினைக்கிறேன். உங்கள்
காமெடி சென்ஸ், எந்த இடத்தில் காமெடியை புகுத்த வேண்டும், அதைவிட எந்த இடத்தில் அதை வெட்ட வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்திருக்கிறீர்கள் என்பதால் படத்தில் இருக்கும் கலகலப்பு தமிழ்நாட்டின் தியேட்டர்களில் அஸ்திவாரங்களை தகர்க்கப் போகிறது. இதே வகை காமெடி இரண்டாவது பகுதியில் குறைவுதான். காரணம், தங்களுக்கு இரண்டாவது பகுதியில் 2 கதைகள் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து விடுகிறது. 1 கதையின் ஆன்மீக விஷயம், 2 அரசியல். அதற்கான ஃபிலிம் டைம் தங்களுக்கு போதவில்லை என்றே தோன்றுகிறது. சிஎம் சமாச்சாரங்கள் சட்டு என்று வந்து அவசரமாக செல்கின்றன. அதே போல கதையில் உள்ள ஆன்மீகத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக தவணை முறையில் தருகிறீர்கள். இந்த அளவுக்கு மேல் மக்களுக்கு அலுப்பு வந்துவிடும் என்று அவ்வப்போது ஆக்ஷனுடன் சேர்த்து கொடுத்திருக்கிறீர்கள். இந்த ஆன்மீக பகுதிதான் உங்களுக்கு பிடித்தமான பகுதி என்பது எனக்கு தெரிகிறது. அதில் நீங்கள் காட்டும் தீவிரமும் பாசாங்கற்ற கருத்துகளும் இப்படி சொல்ல வைக்கின்றன. ஆனால் நிறைய விஷயங்களை எடுத்துக்கொண்டதால் அதற்கான திரைக்கதை மனதில் பதிய மறுக்கிறது. கதையின் ஓட்டத்தை இரண்டாவது பாதியில் பாதிக்கின்றன. கிளைமேக்ஸ் பிளாக்கில் டைரக்டர் நிறைய கதை பாக்கி வைத்திருப்பதால் எந்த ஒரு அபாயமும் எந்த ஒரு சம்பவமும் மனதில் நிற்காமல் விரைவில் கடந்து விடுகின்றன. சண்டை காட்சியில் வாலிபால் சண்டை புதுசாக இருந்தது. தங்கள் நடன திறமையில் இன்னும் உற்சாகமும் துள்ளலும் பெறுது அதிகரித்திருப்பது. நீங்கள் ஏதாவது காயகல்பம் சாப்பிடுகிறீர்களோ என்று கேட்க தோன்றுகிறது. தங்கள் உடையும் நடையும் அத்தனை பொருத்தமாக உள்ளன. திரை உலகத்திற்கு அப்பாற்பட்ட உங்கள் கட்டாயங்கள் எனக்கு புரிகின்றன. ஒரு பக்கம் உங்கள் அரசியல் நோக்கங்களை பற்றிய குழப்பங்களை ஓரளவுக்காவது மக்கள் மனதிலிருந்து நீக்க வேண்டியுள்ளது அவசியமாகிறது. மற்றொரு புறம் அந்த கதவை முழுவதும் அடைக்க இன்னும் பகவான் தீர்மானிக்கவில்லை என்பதை நாசூக்காக சொல்ல வேண்டியிருக்கிறது. இவை அனைத்தையும் மீறி மற்றொரு தீவிர முகம் இந்த படத்தில் வெளிப்பட்டிருக்கிறது. வாழ்வின் அர்த்தத்தை பற்றிய உங்கள் தேடல், நான் யார், எதற்காக இந்த உலகத்தில் வந்தேன் என்பதை பற்றிய தீவிர ஆத்ம விசாரணை. இத்தேவைகள் அனைத்தையும் தாங்கள் திருப்திப்படுத்த முயன்றிருக்கிறீர்கள். அப்படி செய்யும் போது எது எதற்கு எத்தனை சமயம் பங்களிக்க வேண்டும் என்பதில் அபிப்பிராயங்கள் மாறலாம். படத்தின் ஓவரால் எஃபெக்டை பொறுத்தவரையில் இது தங்களுக்கு பெரிய வெற்றி படமாக விளங்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. இந்த படத்தை உருவாக்கிய அத்தனை கலைஞர்களுக்கும் என் பாராட்டை தெரிவியுங்கள். ஓம். அன்புடன் சுஜாதா.